அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கர்மா மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் சிவதனுஷ் ஐயர். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கும்போது இந்த குழந்தை பாக்கியம் ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவேங்க இந்த 5ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் இந்த வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் பொதுவாகவே எல்லாரும் செய்யலாம். குறிப்பாக இந்த குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடிய தம்பதியர் இந்த வழிபாடை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது 1.5 வருட காலங்களில் உங்களுக்கு அமையும். இந்த வழிபாடு செய்த 1.5 வருட காலங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். சரி, என்ன வழிபாடு, எந்த கிரகம் அப்படிங்கிறத நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்போம். அதாவது இதை கிரகமாகவும் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த கிரகமானவர் உங்கள் 5ஆம் அதிபதியோட கனெக்ட் ஆனாலும் நீங்கள் இந்த பரிகாரங்கள் எடுத்து செய்யும்போது உங்களுக்கு அபரிவிதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். முதல்ல 5ல் சூரியன் இல்லை 5ஆம் அதிபதியோட உங்களுக்கு சூரியன் இருக்காரு. நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யும்போது உங்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயமாகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக ஆண் பெண் இருவரும் சூரிய நமஸ்காரம் செய்யணும். ஏன் அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு தடையாகக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 5ல் சூரியன் இருந்து புத்திர பாக்கியங்கள் லேட் ஆகுதுன்றதை பார்த்தோம்னா, பொதுவாகவே ஒரு விஷயம் நம்ம பரிகாரம் செய்யும்போது அந்த கிரகத்தோடைய இதுக்கு செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த கிரகத்தோட ரேடியேஷன், அந்த கிரகத்தோட எனர்ஜிகள் நம்மள்கிட்ட கொஞ்சம் குறைத்தலாக இருக்கும். ஸோ அதுதான் தோஷமாக மாறக்கூடிய நேரங்கள் அப்படின்றத சொல்லலாம். அதாவது இந்த பூமியில் நமக்கு தோஷம் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களுக்கும் நம்ம பிறப்புக்கும் கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகக்கூடிய ஒரு எக்ஸாக்ட் டைமிங். சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா அந்த வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது அந்த கதிர்வீச்சுகள் நம்மளிடம் படாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த கிரகங்கள் தோஷம் அடைகிறது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 5ஆம் இடத்துல சூரியன் இருந்து அந்த கிரகம் உங்களுக்கு கொஞ்சம் இம்பேலன்சிங்காக இருக்குது, பேலன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரே தீர்வு, அதிகாலை சீக்கிரம் எழுந்துட்டு சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக செய்யணும். ஸோ சூரிய நமஸ்காரம் செய்துட்டு முடிஞ்ச லெவலில் அதே மாதிரி தொடர்ந்து இதை என்ன பண்ணுங்கன்னா 48 நாள் பண்ணுங்கள். லேடிஸ்க்காக தொடர்ந்து 48 நாள் செய்ய முடியல அப்படிங்கிறத பார்த்தோம்னா உங்களுக்கு சில அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய 5 நாட்களை தவிர்த்து அடுத்ததுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். குறிப்பாக இந்த 48 நாட்கள் சூரிய நமஸ்காரம் செய்யணும். அதிகாலை கண்டிப்பாக எந்திரிக்கணும். சோம்பேறித்தனம் இதுக்கு படவே கூடாது. நம்ம இதுக்காக எஃபர்ட் போடுறது பார்த்தோம்னா 1 இயர் 1.5 இயர்ஸ் தான். இதை நம்ம 48 நாள் தொடர்ந்து செய்யும்போது இந்த சூரிய நமஸ்காரம் ஆதித்ய ஹிருதயம் கேட்கறது. அதே போல் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயம், பழமையான சிவன் கோவில்களுக்கு சென்று அங்கே தீபம் ஏற்றுறதுக்கு சுத்தமான பசு நெய்யை தானம் பண்ணிங்கன்னா இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஓகேங்க, 5ஆம் அதிபதியோட சூரியன் இருக்கனாலும் தாராளமாக செய்யலாம். எந்த கிழமையில் செய்யணும்னா நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்துட்டு வரும்போது உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைச்சிடும். அடுத்ததாக 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, 5ஆம் அதிபதியோட சந்திரன் இருக்குது. நாங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக புத்திர பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கும்போது பசுமாடு, ஆடு நம்ம பார்ப்போம். அடிக்கடி பார்க்கக்கூடியது நம்ம பசுமாடையும் ஆடையும் தான். ஸோ அப்போ அந்த பசுமாட்டுக்கும் ஆடுக்கும் தீவனங்கள், அதாவது பார்த்தோம்னா அதற்கு உண்டான பசுவுக்கு உண்டான வைக்கப்புல்லோ இது மாதிரியான விஷயங்கள், தவிடுகளோ இது மாதிரியான விஷயங்கள் நம்ம வாங்கி டொனேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது பௌர்ணமி தினம் வரும். இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு பார்த்தோம்னா சத்யநாராயண பூஜைன்னு சொல்லுவோம். இந்த சத்யநாராயண பூஜை பண்ணாலும் புத்திர பாக்கியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதே போல் சார் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, பசுமாடெல்லாம் பார்க்க முடியாது சார், நாங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கோன்னா ஒரே ஒரு முறை பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது இவங்களுக்கு ரொம்ப 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 விசேஷ பலன்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்களோ 5ஆம் அதிபதியோட சந்திரன் இருக்கிறவங்களோ நீங்கள் செய்யலாம். குறிப்பாக உங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப் எடுத்து பார்க்கும்போது இந்த 5ஆம் இடத்துல சந்திரன் சம்மந்தப்பட்ட அது கூட ராகு கேதுக்களோ இல்லை ராகு கேதுக்களோட நட்சத்திரத்திலே இருக்கும்போது தான் இந்த கரு அப்படிங்கிறது தங்கக்கூடாத நிலைமை அப்படிங்கிறது ஏற்படும்.
ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு அங்கே திருவண்ணாமலையில் வந்து நீங்கள் வந்து குறிப்பாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா உபவாசம் இருந்து கிரிவலம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சார் அப்படிலாம் எங்களால் இருக்க முடியலன்னா உப்பு சேர்க்கப்படாத உணவுகளும் பழ வகைகளும் அதே போல் வந்து பசும் பாலும் குடித்து கொண்டு அந்த உபவாசத்தை முடித்து கொள்ளலாம். அதில் வந்து எந்த விதமான தவறுதலும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்றைக்கு செய்யலாம்னா பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம். அதே போல் திங்கட்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் விட முடியாதவங்க திங்கட்கிழமை அன்னைக்கு செஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் இந்த அஞ்சில் சந்திரன் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது சுத்தமான பன்னீர் வாங்கிட்டு அவங்க குளிக்கக்கூடிய தண்ணியில் வந்து 1 லிட்டர் பாட்டில் 1/2 லிட்டர் சுத்தமான பன்னீராக வாங்கி நீங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த சந்திரனோட நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகி உங்களுக்கு வந்து சந்திரனோட பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு பசும்பாலை வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு தானமாக கொடுத்துட்டு வரும்போதும் இந்த புத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைச்சிடுமுங்க. ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டே வாங்க, உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைச்சிடும் கண்டிப்பாக. அடுத்ததாக 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறவங்க இவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம்னா பொதுவாக 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் சீக்கிரமாகவே 5ஆம் இடத்துல செவ்வாயும் 5ஆம் இடத்துல சூரியனும் இருக்கக்கூடியவங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து அதே போல் வந்து பார்த்தோம்னா சுக்கிர பகவான் இருக்கக்கூடியவங்களுக்கு ஈஸியாகவே சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் அப்படின்றது கிடைச்சிரும். அவங்களோட தசாபுத்தி காலங்களையும் கோச்சாரத்தையும் இணைச்சு ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அதற்கான டைமிங்கை நம்ம அக்யூரேட்டாக சொல்லலாம். இந்த வீடியோவில் சொன்னால் சில எளிமையாக புரியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். இப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, அல்ல 5ஆம் அதிபதியோட செவ்வாய் இருக்குது. இதற்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே சின்ன வெங்காயமும் துவரம் பருப்பும் சேர்த்து சாம்பார் சாதமாக உங்களுடைய அதாவது வந்து பார்த்தோம்னா முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் காலகட்டத்தில் அன்னதானமாக கொடுத்துட்டே வரணும். இது மாதிரி இந்த சின்ன வெங்காயத்தையும் அதே போல் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்குகளுடைய கலவையில் வந்து ஒரு சாம்பார் சாதம் குறிப்பாக துவரம்பருப்பை வைத்து சாம்பார் சாதம் செய்து கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு நிச்சயமாக நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு. குறிப்பாக முருக வழிபாடு பண்ணுறது சஷ்டி விரதம் இருந்து முருக வழிபாடு பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம்ன்றது நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் விரதம் இருந்த வழிபாடு பண்ணுறதும் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் வந்து ஒரு வீரம் மிக்க குழந்தை அப்படிங்கிறதும் இவங்களுக்கு பிறக்கிறதுக்கான பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் இவங்க குழந்தைக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்த்தோம்னா ஒரு வீர தீர செயல்களில் ஈடுபட்டு ஒரு மிலிட்ரி போலீஸ் ஒரு அரசில் வந்து ஒரு உயர் பதவி அடையக்கூடியவங்க இந்த நேவி போன்ற படைகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் அவங்க சுய ஜாதகத்தில் அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருந்து அந்த குழந்தை பிறந்த நேரத்துலையும் அவங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் லக்னாதிபதியோட தொடர்பு பெற்றிருக்கும் போது இந்த வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அடுத்ததாக 5ஆம் இடத்துல புதன் இருக்காருங்க. ஸோ இதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது பொதுவாக சொல்லக்கூடியது 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு வந்து ரெட்டப்பிள்ளை பிறக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. 5ஆம் இடம் வந்து உபய லக்னங்கள் ஆகி அங்கே புதன் இருந்து அந்த புதன் கூட ராகு கேதுக்கள் சம்மந்தப்படும் போது இரட்டை குழந்தைகளுக்கு அதிக வாய்ப்பு உண்டு என்னோட ஆராய்ச்சியில். அதே போல் இந்த இரட்டை குழந்தை விரும்பக்கூடியவங்க சார் எனக்கு ட்வின்ஸ் பிறந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போதுங்க இவங்க தான் கண்டிப்பாக திருவெண்காடு கோவிலுக்கு போயிட்டு வரணும். இந்த திருவெண்காடு கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து குளங்களிலையும் முடிஞ்சால் நீராடிட்டு அவங்களுடைய பழைய துணிகளை வந்து ஓரமாக ஒரு குப்பை தொட்டியில் வந்து கொண்டு போய் போட்டுட்டு புது வஸ்திரங்களை வந்து அணிந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அகோரமூர்த்தியையும் ஸ்வேதாரண்யேஸ்வரரையும் அதே போல் புத பகவான்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட பேரில் 2 அதாவது வந்து பார்த்தோம்னா 3 அர்ச்சனைகள் பைகள் வாங்கி கொண்டு அங்கே போயிட்டு நீங்கள் அர்ச்சனை செஞ்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். குறிப்பாக எந்த நாட்களில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது புதன்கிழமையில் செய்யலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா ஏகாதசி திதி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பான மாற்றங்கள் அப்படின்றது கிடைக்கும்.